எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ஈஸியா 5 மினிட்ஸ்க்குள்ள அரிசி மாவு புட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் எடுத்திருக்க பொருள் தான் ஆஹா அரிசி மாவு புட்டு. இது எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது. பட் டேஸ்ட் அதே மாதிரி நம்ம பச்சரிசியை ஊற வச்சு மாவா ஆக்கி எப்படி செய்யறோமோ அதே டேஸ்ட்லயே இந்த புட்டு இருந்துச்சு. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலா நம்ம அரிசி மாவுல புட்டு செய்யும் போது அந்த அரிசி மாவை கொஞ்சம் ஈரப்பதமாக்கிறதுக்கு தான் தண்ணி ஊற்றுவோம். ஆனா இந்த புட்டு மாவுல நம்ம இது எந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இந்த மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஒரு மாதிரி குறையா இருக்கும் பாருங்க. இதை பார்த்து பயப்பட வேண்டாம். நானும் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே இன்னும் இவ்வளோ குறையா இருக்கு, நல்லா வருமா அப்படின்னு நினச்சி ஷாக் ஆனேன். பட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதை நான் இந்த 1 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். பாருங்க, 1 டம்ளர் அந்த புட்டு மாவு எடுத்திருக்கேன். அதே அளவுக்கே தண்ணி எடுத்திருக்கேன். இதில் ஊற்றி வச்சிடலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி கலந்து நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் இதை மூடி போட்டு அப்படியே வச்சிருங்க. அதே மாதிரி கொஞ்சமாக தேங்காய் திருவி வச்சுக்கோங்க. தேங்காய் இன்னுமே டேஸ்ட்டை சூப்பராக கொடுக்கும். ஓகே பாருங்க, தேங்காயும் நான் என்ன பண்ணுவேன்னா துருவறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துப்பேன். தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துப்பேன். இது நல்லா புட்டு மாவு கூட நல்ல ஜெல்லாகி நமக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் தரும். இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும். இப்போ இந்த மாவை பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன். எப்படி பாருங்க, நல்லா சாஃப்டா உதிரியா இருக்கு. நல்லா இருக்கு பார்க்க. பாருங்க, ஒரு 10 மினிட்ஸ் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாவே போதும். நீங்க ஆக்சுவலா ஒரு பங்கு மாவு எடுத்தீங்கன்னா இப்ப தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் நமக்கு அதிகமா மாவு கிடைச்ச மாதிரி இருக்கும். பாருங்கடா, நான் போட்டது ஒரே 1 டம்ளர் மாவு தான். நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாவு கூடயே தேங்காவையும் ஆட் பண்ணிப்பேன். அப்பதான் அந்த சிலர் என்ன செய்வாங்கன்னா மாவு ஒரு பக்கம், அதுக்கப்புறம் தேங்காய், மறுபடியும் மாவு, அப்புறம் தேங்காய், அப்படி வந்துட்டு லேயர் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரி சாப்பிட்றதுல ஒரு டேஸ்ட் கம்மியாக இருக்க மாதிரி தோணுச்சு. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா மாவு கூடயே தேங்காவையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறம் இதுலேயே ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் தனியாக வச்சு கூட சாப்பிட்லாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொல்லாப்புட்டு குடத்துல எப்படி இதை நம்ம வச்சு மேக் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். இந்த குடத்துல சும்மா ஓரளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. நான் இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஊற்றி வச்சிருக்கேன் பாருங்க. இது கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம மாவு உள்ள வச்சு ஸ்டஃப் பண்ணோம்னா சூப்பரான கொல்லாப்புட்டு ரெடி ஆயிடும். நல்லா தெரியும் பாருங்க, அந்த பாத்திரத்துல தண்ணி கொதிச்சு ஆவியா போயிட்டு இருக்கு. இந்த டைம் நம்ம மாவு போட்டு வச்சோம்னா சரியா இருக்கும். இப்போ இந்த பாத்திரத்துல கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து இப்படி ஃபில் பண்ணிட்டு வாங்க. அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. இருங்க உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன்.